அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2 செவ்வாய், 3 புதன், 4 குரு சூரியன், 5 சுக்கிரன் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, 7 சனியில் விரய சனி, அதாவது சனி 12 இருக்கிறார். தங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதாலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் குருவும் சூரியனும் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. தங்களை அறியாமலேயே கோபம் வெளிப்படும், அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள். பொறுமை தேவை. அதிக அலைச்சல் உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும், அலைச்சல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் 7 சனியில் 12ஆம் இடத்தில் விரய சனி நடைபெறுகிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. சூடான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலனை அடைய ஒரு சில தேவையில்லாத இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் தொழிலில் நேரடி கவனம் தேவை. வேலையாட்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, அளவுக்கு மீறிய உழைப்புகள் உண்டு. ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் பொறுப்புடன் கடமையை உணர்ந்து படித்தல் வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை அவர்களால் பெற முடியும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். புதன் ஆட்சியால் திட்டமிடும் திறன் உயரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை அளிக்கலாம். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் அவசர முடிவுகளை தவிர்த்தல் வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருத்தல் கூடாது. குடும்பத்தில் கோபமான பேச்சு மனக்கசப்பை உருவாக்கும். ஒரு சொல் வெல்லும், மறு சொல் கொல்லும் என்று சொல்வோம். பேச்சில் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். ஏனென்றால் மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். உடல் நலத்தில் சோர்வு வரலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். மற்றபடி தங்களுக்கு 26ஆம் தேதி காலை 7:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.